இன்றைக்கி வந்து பிக் பாஸில் வந்து வேறு மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. அதில் முதல் சம்பவம் வந்து திவாகர் அவர்களும் வியானா அவர்களும் பாட்டு பாடிக்கொண்டே அந்த சமையல் அறையில் உள்ள அந்த கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு ஒரு மாதிரி பாடின்னு இருக்காப்புல. அதை பார்த்து வந்து வியானாவும் வந்து என்ன சொல்கிறாங்க, அண்ணே என்னண்ணே அம்மான் நீங்கள் பெரிய சூப்பர் ஸ்டார் தானே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. திவாகர் கேட்டல பிரியங்காக்கா என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, நான் நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, இங்கே இருக்கவங்க தான் உங்களுக்கு பிடிக்காம பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் திடீர்னு பிரச்சனை உள்ள வராரு. யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி தொடப்பை காட்டி எடுத்து காட்டுறாரு. அண்ணே அண்ணே தொடப்பா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. தொடப்பை எடுத்து காட்டி யாரை பற்றி பேசுகிறேன், இல்லை இல்லை சரி யாரை பற்றி பேசுகிறேன், யாரை பற்றி இல்லை எங்களை பற்றி பேசுகிறேன், என்னை பற்றி பார்த்துறியா கேட்டுகிட்டே இருக்காரு. நம்ம பார்க்குற நம்மளுக்கு ஏன்டா நான் பாட்டு பேசிட்டு என்ன ஏன்டா இழுக்கிறீங்கன்ற மாதிரி வந்து திவாகர் முழிக்கிறேன். நான் உங்களை சொல்லுங்க ஒன்று திடீர் பிரச்சனை வந்து இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி, அதாவது பேசியே அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும்போது பாரு உள்ளே வந்துட்டாங்க. பாரு உள்ளே வந்தோம், திவ்யா உள்ளே வந்துட்டாங்க. திவ்யா உள்ளே வந்து சாண்ட்ரா உள்ளே வந்துட்டாங்க. ஒரே அக்கப்போரா பாச்சு. இதுக்கு நடுவில் வந்து பிரஜன் திவாகர் இதுக்கு நடுவில் பிரஜன் திவாகர் வியானான்ற மேட்டர் தாண்டி இப்போ சாண்ட்ரா திவ்யா பாரு, முதல்ல வந்து பாரு திவ்யா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசாதீங்க, நான் அப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்க, உங்களுக்கு வேலை இப்போ அது என்னையா ஒன்றுமே புரியலையா. நம்ம எதனா ஒன்று, அதாவது இப்போ டாஸ்க் போயின்னு இருக்கு, ஹோட்டலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹோட்டலில் லபன்னு கத்தி சண்டை போடலாமா, கொஞ்சம் அமைதியாக பேசுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல திவ்யாக்கிட்டே சொல்லணும். திவ்யா வந்து வந்ததுலேருந்து கத்திக்கின்னு தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கத்தி 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 நம்ம தொண்டை தண்ணியே போகிற அளவுக்கு இருக்குதுப்பா. எதனா பேசணும்னா வெளில வந்து பேசுங்க, கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு கடைசி திவாகர் நான் பேசுகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். வெளில வரும்போது துஷார் வந்து ஆனால் உங்களுக்கு தப்பு இல்லை நீங்கள் பேசுங்கண்ணே அப்படின்றாரு. உடனே வந்து எஃப்ஜே வந்து திவாகர் வந்து சொல்லிட்டாராம், ஊன்னு அவர் எகுற என்னடா பண்ணுறீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னே மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பாரும் திவ்யாவும் வந்து பாரு உன் வேலையாக பாருன்றதும் திவ்யா உன் வேலையாக பாரு மாற்றி லுக் அட் யுவர் செல்ஃப் இன்னும் பாரு உன் வேலையாக பாருன்னு மாற்றி பேசி ஐயோ திவ்யா வந்து நான் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்டேயும் அந்த வியானா கிட்டேயும் பேசின்னு இருக்கிறாங்க. அதாவது வெளில வந்து ப்ரொமோவதி பார்வதி இல்லை ப்ரொமோவதின்ற மாதிரி, ஏன்னா எல்லா ப்ரொமோலையும் அதுதான் கத்தி வந்துட்டுருக்கு. நீங்களாம் விளையாடுறீங்களா இல்லையானே தெரியலம்மா, அதனால தான் நான் வந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே சுபிக்ஷாவும் பார்வும் வந்து அப்படியே சுபிக்ஷா வியானாவும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. காலையில் ஆயிடுச்சு, எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து இந்த எஃப்ஜே மட்டும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் லேட் நைட்டாக தூங்குறது லேட்டாக எழுந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு சோஃபாவில் தூங்கின்னு இருக்கிறாப்புல. திடீர்னு வந்து ஓ நாய் கத்தவோ வந்து அலறி போன கெஸ்ட், அதாவது தீபக்கும் மஞ்சள் அலறிட்டாங்க. என்ன சத்தமாக இருக்குது என்னென்னு கேட்டால் எஃப்ஜே தூங்கிட்டாருங்க அப்படின்ட்டு திவ்யா வந்து இவங்ககிட்ட சொல்ல, அது எப்படி அவர் தூங்குறாரு நீங்கள் பார்க்கலையா நீங்கள், இல்லை அவர் வந்து சோஃபாக்கு அந்த பக்கம் படுத்துட்டு எனக்கு தெரியல அவர் குளிச்சுட்டு இருக்காரு நினச்சேன் அப்படின்னு நம்ம திவ்யா வந்து சொல்ல. அதாவது இன்னொன்று நான் கேட்குறது என்னென்னா, திவ்யா மேனேஜரு, எல்லாத்துக்கும் மேனேஜரே தான் வந்து பதில் சொல்லுவாங்களான்றது நம்மளோட கேள்வி. இதுக்கும் வந்து ஒவ்வொரு ஹெட் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கேட்கலாம்ல, நீங்களே தான் எல்லாத்தையும் பேசுவீங்க, வேறு யாரும் பேச விட மாட்டீங்களான்ற கேள்வி நம்மளுக்கே வருது. தீபக்கும் மஞ்சள் என்ன சொன்னாங்க, உங்கள் ஸ்டாஃப் மேலே ரொம்ப கவனமாக இருங்க, எல்லாரையும் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், கவனத்தோடு கையாளுங்க, உங்களுக்கு அதான வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு வெளில வந்த திவ்யா என்ன பண்ணாங்க, எல்லாம் எட்டும் வாங்க இங்கே அப்படி ஏயா கத்தின்னு இருக்கு, ஏயா அப்படி எல்லாரும் வந்தாங்க. உங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் வர சொல்லுங்கள், எதுக்குமா கத்துற, எதுக்கு நீ வந்து கத்தின்னு இருக்க, எல்லாரும் வர சொல்லுங்கள் அப்படி வர சொல்லுங்கள் சொல்லும்போது 5 நிமிஷத்துக்கு டைம் உங்களுக்கு, இன்னும் 5 நிமிஷத்தில் யாரும் வந்து 25 போட்டு ரெடியாக இருக்கணும். துஷாரோட நான் நேற்றே குளிக்கலாமா, நான் இன்னைக்கு குளிச்சுட்டு தான் ஒரு டைம் கொடுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ உடனே வந்தாகணும், டாஸ்க்கு யாரெல்லாம் வந்து வரீங்களோ வாங்க, இப்போ வர முடியாதவங்க டாஸ்க்கு வெளிலேருந்து அனுப்பிச்சிடுறேன், எனக்கு அது பவர் இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியாது. துஷார் வந்து பேசின்னு இருக்கிறாரு, நீங்கள் வந்து ரொம்ப ரூடாக இருக்கீங்க, நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன், இவ்வளோ நாளாக பேசாத துஷார் இன்றைக்கி தான் பேசுகிறாருன்றதை திவ்யாவே கேட்டாங்க, நீ இவ்வளோ நாள் பேசலையா, இப்போ மட்டும் என்ன பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் முடிஞ்சதும் சரி கெஸ்டஸ் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களுக்குலாம் வந்து ஸ்டாரை கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து இந்த லிவிங் ஏரியா சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்துட்டாங்க. வந்த இடத்துல வந்து பிரியங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கிட்டையுமே வந்து எங்களுக்கும் அந்த வேலை பண்ணணும்னு கனெக்ஷனே இல்லை, அது மிஸ் ஆகுது, இருந்தாலும் நான் வந்து பிரவீன் அவர்கள் பிரமாதமாக எனக்கு வந்து கொஞ்சம் இது கிரியேட் பண்ணார், அதனால் அவருக்கு ஸ்டார் கொடுக்குன்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்ல, மஞ்சரி வந்து எனக்கும் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, நான் வந்து சுபிக்ஷா கொடுக்குறேன், அவங்க வந்து கண் எரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், அது கூட கவனித்து வந்து ஈரமான வெட் கிளாத் வந்து கொடுத்து எனக்கு வந்து இதை இது பண்ணாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து வியானாவும் எங்களை வந்து ரொம்ப வந்து இதுவாக கவனிச்சாங்க, அவங்களுக்கு நான் ஸ்டார் கொடுக்குறேன், இந்த 3 பேருக்கும் ஸ்டார் கொடுக்குறேன்ற மாதிரி இந்த 3 கெஸ்ட் சொல்லி முடிக்கிறாங்க. அதே தீபக் வந்து
இது ஹோட்டல் இதிலே இல்லை, நாங்கள் தூங்கி எழுந்துட்டோம். தூங்கி எழுந்தால் வந்து எழுந்து பார்க்கும்போது ஹோட்டலாக தானே இருக்கணும், ரிசப்ஷனிஸ்ட் இல்லைன்னா அப்புறம் மீதி எல்லாம் செட்டப் அப்படி தானே இருக்கணும். அதாவது முழிச்சு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிரேட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எஃப்ஜே வந்து சுட்டி காட்டுறாப்புல. ஏன்னா எஃப்ஜேவும் அரோராவும் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலையாம். எவ்வளோ நேரம் பேசினாங்களோ தெரியல. அதனால் வந்து அவர் கால் தூங்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. பிரியங்கா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு பிரியங்கா செக் அவுட் பண்ணிட்டாங்க. செக் அவுட் பண்ணும்போது அவங்க வந்து வெளில போகிறாங்க. அப்படியே துஷார் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. என்னையா கிஸ்ஸெல்லாம் கொடுக்குறீங்க கையில் அப்படின்ட்டு ஆன்னு பார்க்குற வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வந்து எஃப்ஜே வந்து நானும் பண்ணுவேன் நீன்னு சொல்லிட்டு இந்த ஏதோ வடையோ சுண்டலதை வச்சு அதை வந்து ஊட்டுறாரு. வினோத் அவர்களை ஊட்ட செக் அவுட் பண்ணிட்டாங்க பிரியங்கா. திரும்பவும் அவங்க வரும்போது அவங்களோட ஃபீட்பேக் கொடுப்பாங்களாம். அது எப்போ வருவாங்கன்னு தெரியாது. தீபக்கும் அந்த மஞ்சரியும் உள்ளே இருக்கிற அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவ்வளோ நாளாக லபலபன்னு கத்திட்டு இருந்த திவ்யாவும் பாருவும், அதிலும் மெயினாக பாரு வந்து திவ்யா கிட்ட மேனேஜர் போஸ்டிங் இருக்காங்க இல்லையா, நம்ம 2 பேரும் ஸ்மூத்தாக மூவ் பண்ணலாம், நம்ம இதுக்கப்புறம் சாஃப்டாக பேசிக்கலாம், நான் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன் பாரு, நீ அப்படி பேசல, இல்லை நான் உங்களுக்கு இப்போ இறங்கி வரேன், இப்போ நீங்கள் நீ இப்படி தான் பண்ண, மாற்றி பேசி சரி ஓகே இந்த கேமுக்கு இந்த டாஸ்க்குக்காக நம்ம வந்து ஒத்துழைச்சி போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. இந்த பிரவீன் ஒரு வேலையை பண்ணாப்புல, அதாவது என்ன வேலைன்னா தீபக் கிட்ட சார் வந்து இந்த சபரி ஸ்டாச்சு இருக்கார், அவர் வந்து எல்லா விதமான போஸும் கொடுப்பார், இப்படி பண்ணுவார், எல்லாத்துலையும் ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவார் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி சபரி வந்து இப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தார். உண்மையாகவே வந்து ஒரு ரசிக்கக்கூடிய மாதிரி இல்லை. சரி போட்டோம் பரவாயில்ல. இங்கே வந்து திவ்யாவுக்கு ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி வந்து தீபக்கும் மஞ்சரி வந்து ரொம்ப சத்தமாக இருக்குது, கிச்சன் வந்து ஒரு இதுவாக இல்லை, ஏரியா வந்து க்ளீனாக இல்லை, நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை வந்து நாங்கள் வந்து இறங்கி வரணுமா அப்படின்ற மாதிரி தீபக் கேட்க, இல்லை மேடம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனவங்க கதி என்ன ஆகுதுன்னு தெரில. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இவங்க சரியில்லைன்ற மாதிரி தோணிருக்கு போல் தீபக்கும் மஞ்சரிக்குமே. வெளில வந்த திவ்யா வந்து என்ன பண்ணாங்க, மூஞ்சிக்கு நேரம் என்ன சொல்கிறாங்க, நீங்களாம் பதில் சொல்லுங்க வாங்க அப்படின்றாங்க. பிக் பாஸ் உள்ளே வந்துட்டு எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்கணும், எல்லாரும் உள்ள லிவிங் ஏரியா போகிறாங்க. லிவிங் ஏரியா போகும்போது திவ்யா வந்து என்ன சொன்னாலும் பிரோஜனம் இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு புலம்பிட்டே வராங்க. பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆஹா ஹோட்டலில் வந்து இருக்கிற மேனேஜரே அசிஸ்டன்ட் மேனேஜரே மாற்ற போகிறேன், யாரெல்லாம் ஓட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் மேனேஜரை மாற்றணும் திவ்யா தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க ரூடாக இருக்கிறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க, ஒன்றுமே இதுவாக பண்ணுறவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கே கேட்டு மாற்றிடுறேன் பொறுங்க நான் மாத்திரையாடுற மாதிரி இருக்குது. கடைசியாக வந்து பிக் பாஸை வந்து மாற்றி விட்டுட்டார். இதுக்கப்புறம் விக்கல் தான் வந்து மேனேஜர், அவருக்கு ஒரு ஓட்டு. விக்கல் சிக்ரம் யாரெல்லாம் கேட்குறீங்க, விக்கல் சிக்ரமா இல்லை அமிதா இல்லை வந்து பிரஜனா சாண்ட்ரா யாருன்னு கேட்கும்போது எல்லாரும் வந்து விக்கல் சிக்ரம் தான் நல்ல ஒரு இதுன்னு சொல்லி அவர் வந்து அடுத்த மேனேஜர் ஆக்கிட்டாங்க. வெசில் வாஷிங் டீமுக்கு வந்து திவ்யாவை போட்டு விட்டாங்க. ஏற்கனவே இருந்த பொசிஷன்லேயே அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து பாரு அவர்கள் வந்து நிம்மதியாக இருக்கிறாங்க. இவங்க மாற்றின உடனே டீமே பயங்கரமாக வேலை செய்யுதுப்பா. இவங்க ரூடாக இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கல போல, திவ்யா ரூடாக இருக்கிறது பிடிக்கல போல, திவ்யா கத்துறது பிடிக்கல போல, எல்லாரும் அதான் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்க பொசிஷன் எடுத்து விட்டோன்னே எல்லாரும் உழுந்து வேலை செய்கிறாங்க, பயங்கரமாக வேலை செய்கிறாங்க, பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க. இந்த கேப்பில் லஞ்ச் ரெடின்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. லஞ்சுக்கு வரும்போது வினோத் அவர்கள் பாட்டு பாடிட்டு இருக்க, திவாகர் வந்து ஒரு கேவலமாக ஒரு டான்ஸ் ஆட, அது முடிஞ்சு எனக்கு நல்ல ஒரு ரொம்ப அழகான பொண்ணு இந்த ரூமில் யாருமே இல்லையா, அதாவது இந்த பிக் பாஸில் யாருமே இல்லை இருக்கும்போது திவ்யா இருக்கிறாங்க, அவங்க வந்து எனக்கு போதும் நம்ம சொல்ல தீபக்கும் மஞ்சரி அது போதும்ப்பா நிறுத்துப்பா, ரொம்ப சகிக்கலை. பிகினிங் நல்லா இருந்துச்சு திவாகர், கடைசியில் வந்து ரொம்ப சகிக்கலை அது மாதிரி பண்ணுறீங்க திவாகர் அப்படின்ற சொல்லி முடிச்சிட்டாங்க. சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து பேசிக்கிறாங்க. திவ்யா கிட்ட சாண்ட்ரா நான் வந்து உன்னை இது பண்ணியிருக்கணும், நான் அவங்கள வேறு பேர் சொல்லியிருக்கணும், பாரு சொல்லியிருக்கணும், நான் வந்து மிஸ் ஆகி உன்னை சொல்லிட்டேன், அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்லிட்டாங்க. சரி இது எப்படி மாற்றியாச்சுக்கா, விட்டுருங்கக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, எனக்கு தெரிஞ்சது தான் அப்படின்ற மாதிரி திவ்யா பேச்சுன்னு இருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் வந்து என்னை ப்ளேம் பண்ணணும், அதனால தான் எல்லோரும் இப்படி பண்ணாங்க. பட் ஆனால் எல்லாருமே அதே வேலை தான் பார்க்குறாங்க. இப்போ மட்டும் எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட பிளான் என்ன வந்து ப்ளேம் பண்ணணும், அதுதான் அவங்களோட பிளான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இவங்க இன்னொன்று பேசிக்கிறாங்க, அந்த 3 பேர் தான் வந்து நம்மளை கார்னர் பண்ணுறாங்க, அந்த 3 பேர் தான் வந்து எடை பண்ணுறாங்க, நம்மளே வந்து பிளான் பண்ணுறாங்க, அந்த 3 பேர் யாருன்னு சொல்ல, அந்த 3 பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, குரூப்பாக சேர்ந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அமித் என்ன பண்ணுறாப்போல சபரியை கூப்பிட்டு வந்து இந்த ஸ்டாச்சு வந்து இப்போ வந்து எல்லாருமே நடிச்சு காட்டுவாங்க, நீங்கள் வந்து சொல்லணும் தீபக் அப்படின்னு சொல்கிறாப்புல கெஸ்ட்டுக்கிட்ட. சரி சொல்லிட்டு எல்லாரும் மாதிரியும் நடிச்சு காட்டுறாரு, திவாகர் மாதிரியும் கமருதன் மாதிரியும் பாரு மாதிரியும் சுபிக்ஷா மாதிரியும் வியானா மாதிரியும் எல்லாருமே நடிச்சு காமிச்சாங்க. மஞ்சரியும் தீபக்கும் எல்லாரையும் கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இது நடுவு வந்து சீக்கிரட்டாக சாண்ட்ரா கூப்பிட்டு பிக் பாஸ் ஒன்று சொல்கிறாரு, சென்ட்ரா உனக்கு சீக்கிரம் டாஸ்க் தரேன், அந்த டாஸ்கில் வந்து நீ வந்து வின் பண்ணனா உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணணும்னா யாருன்னா ஒருத்தர் வேலையை விட்டு தூக்கி வைக்கணும், இல்லை பொசிஷன் மாற்றணும், ஏதோ ஒரு ஏடாக்கூடம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி நீ வேணால் உனக்கு ஒரு டீமுக்கு ஒருத்தர் வந்து சேர்த்துக்கலாம் கூட, நீ யாருன்னா சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்ல யாருக்கும் தெரியாது பண்ணணும் அப்படின்னும் இவங்க வெளில சாண்ட்ரா வந்து நேராக சுற்றி பார்த்துட்டு
பிரஜனைக்கிட்டே சொல்லலாம் சொல்லி பிரஜனைக்கிட்ட சொல்லிட்டாங்க. பிரஜனை வந்து என்ன ஏதுன்னு கேட்க, தமிழில் கேட்டால் அது எல்லாருக்கும் கேட்டுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி வேறு லாங்குவேஜில் அதாவது மலையாளத்தில் பேசிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த வந்து அவங்க மியூச்சுவலாக பேசிக்கிறாங்க. அது என்ன பண்ண போகிறாங்கன்றத அப்புறம் தான் பார்க்கணும். சபரிக்கு வந்து ஆக்டிங் டாஸ்க் முடிச்ச பிறகும் அவன் வந்து மொத்த பேரையும் கூட்டு வச்சுக்கின்னு நான் கம்ரு மாதிரி பண்ணுறேன் பாரு மாதிரி பண்ணுறேன் சொல்லி சபரியும் அரோரா ஒரே ஆட்டம் போட மஞ்சரி வந்து புது மேனேஜரான விக்கல்ஸை கூப்பிட்டு என்ன சத்தமாக இருக்குப்பா ரொம்ப லேட் நைட் ஆச்சு இது பண்ணுப்பா அப்படிப்பா அப்படின்னு சொல்ல சரி சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கொஞ்ச நேரத்தில் அமைதி ஆகிட்டாங்க. அமைதியான உடனேமே நைட்டு கார்னிவல் ரெடி அந்த கார்னிவலுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டை அழைக்கிறாங்க. தீபக்கும் மஞ்சரியும் வர வினோத் வழக்கம் போல் பாட்டு பாட பிரவீன் அவர்கள் தாளங்கொட்ட எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கினே வந்து இந்த ஷோவை கடைசியாக வந்து எண்ட் பண்ணுறாங்க. இந்த ஷோவை எண்ட் பண்ணும் போதே வந்து என்ன சொல்கிறாருன்னா பிக் பாஸ்லேருந்து இந்த சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க்கை நல்லபடியாக முடிப்பாங்களா நாமினேஷன் பாஸ் வாங்குவாங்களா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றப்பல நம்மளும் வந்து என்னையா பண்ணுறீங்க நீங்கள் ஒன்றுமே புரியலையா அங்கே என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மொக்கையாக பண்ணுறீங்க. முக்கியமாக இந்த சபரி திவாகர்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குங்க. ஒரு காமெடியாக வினோத திவாகரம் பேச நல்லா இருந்துச்சு, வேறு சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மொக்கையாக பண்ணாதீங்கப்பா, போர் அடிக்குதுப்பா. இந்த போர் அடிக்கிறதோட இன்றைக்கி ஷோ முடியுது.